ப்ரெட்டை வச்சு வீட்டிலேயே சிம்பிளாக டக்குன்னு ஒரு பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, அது கூடவே ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து பன்னீர் இருந்தது. இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். நீங்கள் கடையில் வாங்கின பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சும்மா போடாமல் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் 2 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வெங்காயம், தக்காளி இது 2யுமே நீள நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. குடமிளகா இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் வந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி உப்பு கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு கூட சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். இல்லைனா மைக்ரோவேவில் கூட நம்ம வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் தான் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரோஸ்ட் ஆக்கி முடிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சாஸு, ஓரிகானோ போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா பீஸா மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.